சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருந்ததுங்க சார் தமிழ்நாடு பட்ஜெட்? இப்படியோ அப்படியோ சொல்றதுக்கு இல்லை இந்த ஒரு பட்ஜெட்டு. ஆனா ஒண்ணு, தேர்தலுக்கான மிக சிறந்த பட்ஜெட்டை போட்டிருக்கிறாரு ஸ்டாலின். எதெல்லாம் மக்களை ஈர்க்குமோ, எதெல்லாம் தேர்தல் நேரத்தில் மக்கள்கிட்ட எடுபடுமோ அதையெல்லாம் நான் உறுதி செஞ்சிருக்கிறேன், தொடருவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பட்ஜெட் இது. அது மகளிர் அப்படின்றதுக்கு ஒரு கொடுத்துருக்கிறாரு. அது வந்துட்டு உரிமை தொகையாக இருக்கட்டும், பேருந்து பயணமாக இருக்கட்டும், பெண்கள் கல்விக்கு மேல் படிப்புக்கு போகிறவங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும், அல்லது இப்போ வந்துட்டு அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளுக்கு கூட அந்த காலை உணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக இருக்கட்டும், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வந்துட்டு 37,000 கோடி ஒதுக்குனதாக இருக்கட்டும், கல்விக்காக 47,000 சொச்சம் கோடி ஒதுக்குனதாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த வாக்கு வங்கியை வந்துட்டு திமுகவினுடைய ஒரு அசையா சொத்தா ஆக்கிட்டார். இந்த பெண்கள் வாக்கு வங்கி அப்படின்றது அதிமுகவினுடைய மெயின் ஸ்டே. அதுதான் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அதிமுகவுக்கு மெயின் ஸ்டே என்னன்னா, இந்த கிராமத்தில் இருந்த மக்களினுடைய பெண்களினுடைய வாக்கு வங்கி. அது அப்படியே ஷிஃப்ட் ஆகி திமுக கிட்ட வந்துச்சு. அதான் 40 இடத்துல ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்துச்சு. இப்போ அதை தக்க வச்சுக்கிறதுக்கான உறுதியான ஒரு சிமெண்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, போட்டுக்கிட்டு அடைச்சிட்டாருன்னு, அந்த மாதிரி போட்டு வச்சிருக்கிறாரு. இதுதான் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் முதல் இது. ரெண்டாவது விடயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னம்னா, முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பார்த்துருக்காரு. இருக்கக்கூடிய அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நிதி ஆதாரத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண பார்த்துருக்காரு. அவ்வளோதான். மற்றபடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்திய ஒன்றிய அரசு மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இங்கே கப்பல் கட்டுமானம், இங்கே கிராம சாலைகளை மேம்படுத்துதல், அப்புறம் இங்கே பேருந்து பயணத்தை மேம்படுத்துதல் அப்படின்னு அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீதியான சில இது எவ்வளவுதான். மற்றபடி பெருசாக எதுவும் இந்த பட்ஜெட்டில் வந்துட்டு நம்ம சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு எதுவும் கிடையாது. மாணவர்களுக்கு லேப்டாப் மற்றதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு எதிர்கால திட்டம் தானே. அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் மாணவர்களுக்கு அப்படின்றது வந்துட்டு என்னன்னா, தேர்தல் அறிக்கையில் சொல்றதுக்கு பதிலாக முன்னாடியே அவர் சொல்லிட்டுறாரு. அதுக்கு ஒன்றும் நிதி ஒதுக்கீடு செய்யலை. 20 லட்சம் மாணவர்களுக்கு இந்த மாதிரி லேப்டாப்பு மற்றும் இந்த கை கணினி கொடுக்கறது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அடுத்த 2 ஆண்டுகளில் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர். ஸோ இந்த நிதியாண்டு இந்த நிதிநிலை அறிக்கைக்கு வராது. 10 லட்சம் கோடியாக கடன் உயர்ந்திருக்கிறது. கடன் உயர்வு அப்படின்றத வந்துட்டு நீங்கள் தவிர்க்கவே முடியாது. ஒன்றிய அரசாக இருந்தாலும் இந்த அரசாக இருந்தாலும். காரணம் என்ன அப்படின்னம்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பென்சஸ், ஒரு மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய சம்பளம், ஓய்வூதியம் போன்ற அது, அப்புறம் கடனுக்கு கொடுக்கக்கூடிய வட்டி, அது ஒரு 20 to 22% வரும்னு நினைக்கிறேன். அது ஒன்றிய அரசு 26%, இங்கே 22% இதெல்லாம் இருக்கும். ஆக கடன் வாங்குறது மட்டும் இவங்களால நிறுத்தவே முடியாது. அதுக்காக வட்டி கட்டிட்டு தான் இருக்கணும் இவங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலை. ஏன்னா மாநில அரசுக்குன்னும் ஒன்றிய அரசுக்குன்னும் வருவாய் ஆதாரங்கள் அப்படின்றது வரியை தவிர வேறு எதுவுமே கிடையாது. முன்னாடியெல்லாம் நான் டேக்ஸ் ரெவென்யூன்னு சொல்லிட்டு பொதுத்துறை நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய ஈவுத்தொகை ஒரு பெரிய அளவுக்கு வரும். இப்பெல்லாம் கிடையாது. பொதுத்துறை நிறுவனங்கள் எங்கே இருக்குது தமிழ்நாட்டுக்கு? எங்கே இருக்குது ஒன்றிய அரசுக்கு? எல்ஐசி இந்த மாதிரி சில நிறுவனங்களை தவிர வேறு என்ன இருக்குது? எதுவுமே கிடையாது. அப்போ என்ன அப்படின்னம்னா, இங்கேருந்து மாநில அரசனுடைய வரி வருவாய், அது இல்லாத ஸ்டாம்ப் டியூட்டி, அதுக்கப்புறம் மது விற்பனையிலேருந்துட்டு வரக்கூடிய அந்த வருவாய், அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்திய ஒன்றிய அரசு தரக்கூடிய வரி பகிர்வு, இதெல்லாம் தான். ஸோ இது ஒரு 2,20,000 கோடி. அதெல்லாம் வந்துட்டு எல்லாம் சேர்த்து 3,31,000 கோடி. அவ்வளோதான். இதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது. ஸோ இதுக்குள்ளே தான் நீங்கள் பட்ஜெட் போடணும்னு வரும்போது ஓவர் எக்ஸ்பென்சஸ்க்கு நீங்கள் கடன் வாங்கி தான் ஆகணும். வேறு வழி இல்லை. இல்லாட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டங்களை கூட நீங்களால் நிறைவேற்ற முடியாது. எடப்பாடி பழனிசாமி கூட கேட்குறாரு, வாங்கின கடனை என்ன பண்ணீங்கன்ட்டு. எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தான் போகுது. எப்படி ஒன்றிய அரசு வாங்குற கடன் வந்துட்டு சாலை போடுறதுக்கும் விமான நிலையம் கட்டுறதுக்கும் அப்புறம் போர்ட்டு கட்டுறதுக்கும் அதனுடைய எக்ஸ்பென்ஷனுக்கும் போதோ, அதே மாதிரி தான் இங்கேயும். 2 பேருக்கும் ஒரே பட்ஜெட்டு தான், ஒரே அவுட்லுக்கு தான். வேலைன்னு கேட்டிங்கன்னா முதலீடுகள் வரட்டும், அந்நிய நேரடி முதலீடுகள் வரட்டும், அந்த முதலீடுகள் வேலை கொடுத்தா உண்டு. மற்றபடி வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புலாம் இல்லை. இவர் சொல்கிறாரு 40,000 பேருக்கு வேலை வாய்ப்பு தருவோம் அப்படின்ட்டு. அதுக்கான பாசிபிலிட்டிலாம் ரொம்ப கிடையாது, ரொம்ப கம்மி தான். தனியார் துறையில் வேலை வாய்ப்பு வருதா, அதை வச்சுக்கிட்டு நம்ம பண்ண வேண்டியதான். ஸோ தனியார் முதலீடுகளுக்கான வாய்ப்பு வசதிகளை உருவாக்குறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குறது, அவங்களுக்கான இடங்களை கொடுக்கறது, அவங்களுக்கான சலுகைகளை கொடுக்கறது, இதை வச்சு தான் இவங்க வளர்ச்சி அப்படின்றத திட்டமிடுறாங்க. அந்த இடத்துல தான் அது போகுது.
பட்ஜெட்டில் இந்த ரூபாய்க்கான அந்த லட்சணை மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த சிம்பிள் எடுத்துட்டு தமிழ்ல ரூன்னு போட்டிருக்காங்க. பெரிய ஆமா. சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. இல்ல சர்ச்சையெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அதாவது ஒரு எதிர்ப்பது. ஒரு எதிர்ப்பது. ஒரு கல்வி திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு செய்யும்போது, நீ கட்டாயம் என்னுடைய கல்வி மொழிக் கொள்கையை ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு இந்திய ஒன்றிய அரசு வற்புறுத்துவது எப்படி நியாயமாகும்? இப்போ சமக்ர சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னது? காடுகள், வனப்பகுதிகள், மலைப்பகுதிகள் இங்கெல்லாம் வந்துட்டு பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்துறது மட்டும் இல்லை. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு சாலையை ஏற்படுத்துறது, கழிவறை வசதிகளை ஏற்படுத்துறது, இப்போ நகர மையங்களில் என்னென்ன வசதிகள் கிடைக்குமோ அந்த வசதிகள்லாம் ஏற்படுத்துறது, அங்கே போடக்கூடிய ஆசிரியர்களுக்கு சம்பளம் தர்றதுக்கு, இதுதான் சமக்ர சிக்ஷா அபியான். சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்றது எல்லாருக்கும் கல்வின்ற ஒரு திட்டம். சமக்ர சிக்ஷா அபியான்ன்றது இது. அடுத்தபடியாக பிஎம்ஸ்டி. பிஎம்ஸ்டின்றதுன்னா இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கேற்ற ஒரு கல்வி முறையை உருவாக்கி நடைமுறைப்படுத்துவது. அது என்னது? அறிவியல் பூர்வமான ஒரு மாடல் ஸ்கூல்ஸ்னு சொல்லலாம். பிஎம்ஸ்டின்றது ஒரு மாடல் ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி ஏற்படுத்துறது. அதில் மொழி எங்கே வருது? அது மொழிக்கான திட்டம்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் இதுக்கான திட்டம் பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்கிறீங்க. அதை வந்துட்டு இந்த அதோட இந்த மும்மொழி கொள்கையை நீங்கள் என்இபியை ஏற்றுக்கிட்டிங்கன்னா தான் நான் பணம் தருவேன்னு சொல்கிறது எப்படி சரியாக வரும்? அதுக்கு எங்கே சட்டபூர்வமான இடம் இருக்குது? கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் அது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. மாநில அரசுக்கும் உரிமை இருக்குது, இந்திய ஒன்றிய அரசுக்கும் உரிமை இருக்குது. அதில் நீங்கள் ஒரு கொள்கையை வகுக்கிறீங்க அப்படின்னோம்னா தட்ஸ் அ பாலிசி. அந்த பாலிசியை மாநில அரசோட ஒப்புக்கொள்ள வேணும்னு அவசியம் கிடையாது. நீ மும்மொழி கொள்கையை வச்சுட்டு இருக்கலாம். இந்த மாநில அரசு அண்ணா காலத்திலிருந்து இருமொழி கொள்கையை கடைபிடிக்குது. அவ்வளவுதான். எனக்கு வேணாம்னா வேணாம். ஆனால் இதை நீ ஏற்றுக்கிட்டீங்கன்னா தான் உனக்கு நான் பணம் தருவேன்னு சொல்றது எப்படி நியாயமாகும்? எனவே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அந்த மாதிரி வரும்போது அப்போ நீங்க குறி வைக்கிறது என்னன்னா என் மொழியைத்தான். இன்னொரு மொழின்னு சொல்லும் போதே உன் மொழிக்கு தகுதி இல்லை அப்படின்னு தான் ஆகுது. இல்ல அதுக்கு இங்க ஒரு ரிஃப்ளெக்ஷனை காட்டுறது சரியா இருக்குமா? சரியாது, மிக சரியானது. எவ்வளவு அந்த லட்சணியை உருவாக்குனது ஒரு தமிழன்றாங்க. ஒரு தமிழன் உருவாக்கியதை அகில இந்திய அளவுல எல்லாருமே பயன்படுத்துறாங்க. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க. அது இவர் உருவாக்கலைன்னா வேற ஒருத்தர் உருவாக்குனது, அது காம்படிஷன் வச்சுதான் அது பண்ணாங்க. ஆனா அவர் பண்ண முறை என்னது? அது அதை நீங்க அந்த குறியீட்டை நீங்க என்னன்னு சொல்லி அடைப்பீங்க? ரூபாய்ன்னு தானே சொல்லி அடைப்பீங்க. நாங்க ரூன்னு போட்டுக்கிறோம், இவ்வளவுதான். காரணம் என்ன? எந்த லட்சணையை உருவாக்குனது போது அவர் பண்ணது என்னன்னா அந்த தேவநாகரி ஸ்கிரிப்ட் மாதிரியே, தேவநாகரி எழுத்து மாதிரியே தெரியணுன்றதுக்காக தானே அவர் பண்ணார் அவரு. அதில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு இந்தி சொல்லு வடிவதில் தான் அது இருக்கு. புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்திய ஒன்றிய அரசை எதிர்க்கிறோம் அப்படின்னு வரும்போது, ஒரு மொழியின் அடிப்படையில் எதிர்க்கிறோம்னு சொல்லும் பொழுது நாங்கள் அது வேணான்னு சொல்லிட்டு அப்படின்றத ரூபாய்ன்றதை நாங்கள் வந்துட்டு எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். இதுதான் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய ஒரு சரியான வழிமுறை. அதான் செய்கிறோம். ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கெஞ்ச வைக்கிறீங்க. நிதி பகிர்வா கெஞ்சுறது, நிதி ஒதுக்கீடா கெஞ்ச வைக்கிறது, வரி பகிர்வா கெஞ்ச வைக்கிறது, கல்வி திட்டமா கெஞ்ச வைக்கிறது. என்னது இதெல்லாம்? அப்போ இது என்ன விதமான அரசு? இந்த மக்கள் 2 ஓட்டு போடுறாங்க. ஒரு ஓட்டு வந்துட்டு சட்டப்பேரவைக்கு, இன்னொரு ஓட்டு மக்களவைக்கு. அப்போ சம அதிகாரம் கொண்ட 2 அமைப்புகள் தானே அது, மாநில அரசும் ஒன்றிய அரசுன்றது. அதில் மேலாதிக்கம் செலுத்துறீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ எவ்வளோ காலம் பொறுத்துக்கிட்டு இருக்கிறது? என் மொழியை செம்மொழின்னு அங்கீகரிக்கிறீங்க, என் மொழி ரொம்ப வரலாற்று பூர்வமானதுன்னு அங்கீகரிக்கிறீங்க, என் மொழி பாரம்பரியம் மிக்கதுன்னு சொல்கிறாரு பிரதமர். எல்லாம் சொல்லிட்டு என் மொழியை ஒரு வழக்காடு மொழியை உயர்நீதிமன்றத்துக்கு கூட வரவிடாமல் தடுக்கிறீங்கன்னா உங்களை எங்கேருந்து நாங்கள் பேசுறது? ஸோ எல்லாத்தையும் நினச்சி தான் பார்க்க முடியும். ஒரு செயல் அப்படின்றது ஒரு தனித்த செயல்லாம் கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரு லிங்க் உடையது தான் ஒன்னோட ஒன்று. அந்த அடிப்படையில் தமிழருடைய அந்த மாண்பை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம், நாங்கள் விட்டு தர மாட்டோம் அப்படின்றதுக்கான வெளிப்பாடு தான் அந்த ரூன்னு போட்டது, வேற ஒன்றும் கிடையாது. டாஸ்மாக் ஊழல் அதிர்ச்சியை கிளப்பி இருக்கிறது, அமலாக்கத்துறை விட்ட அறிக்கை. ஆமாம், பற்றி உங்களுடைய கருத்து? ஆமாம், நிச்சயமாக வழக்கு போடட்டும். உங்களுக்கு செந்தில் பாலாஜி சொன்னது நினச்சி தான் பார்க்கணும். வழக்கு போடட்டும். 1000 கோடி ஊழல்னு ஒரு கண்டுபிடிச்சிருக்கிறதா வந்துட்டு அவங்க நேற்று ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே அண்ணாமலை சொல்லிட்டாரு 1000 கோடி ஊழல்ன்ட்டு. அண்ணாமலை என்ன ஈடியினுடைய டைரக்டரா, டெப்டி டைரக்டரா? அவருக்கு எப்படி தெரியும்? நீங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு,
நீங்கள் தான் நடவடிக்கை எடுத்தீங்க. நீங்கள் நேற்று வந்துட்டு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறீங்க. எப்படி அதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி அந்த தொகையை பற்றி அண்ணாமலை பேசுகிறாரு? அப்போ இது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் ரைடு, பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் சார்ஜ். நான் டாஸ்மாகில் ஊழல் நடக்கலைன்னா சொல்ல வரல. அங்கேங்கனாதபடி எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊழல் தான். அது இருவேறுபட்ட கருத்தே இல்லை. மணலில் ஆரம்பித்து டாஸ்மாக் எடுத்துட்டு எல்லா இடத்துலையும் ஊழல் தான். ரோடு போடுறாங்க, சும்மா அப்படி வச்சுட்டு காலில் வச்சு தள்ளினா மண்ணாக போகுது. தாரையும் மண்ணும் கலந்து ரோடு போடுற டெக்னிக்கை இப்போ தான் நம்ம பார்க்குறோம். இது ஒரு திராவிட மாடலுடைய சாதனைன்னு நான் நினைக்கிறேன். மண்ணையும் தாரையும் கலந்து அப்படியே அப்பிட்டு போட்டால் அதுக்கு பேர் ரோடு அப்படின்னு சொல்லக்கூடியதுனால இன்னைக்கு இருக்குது. எடுத்து மக்கள், மாணவர்கள், இந்த இளைஞர்கள் அமுக்கி காட்டுறாங்க. தனித்தனியாக போகுது. கல்லே வைக்கல, ஜல்லியே போடலை. அதுக்கப்புறம் ஒரு அணைக்கட்டு ஒன்று, ஒரு தடுப்பணை ஒன்று அடிச்சுட்டு போனது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏவாவேர் கட்டினது நல்ல பிரமாதமான ஒரு விஷயங்கள் அதெல்லாம். ஸோ ஊழல் இல்லைன்னு சொல்ல வரல. எப்படி இவருக்கு தெரிய வருது? எப்படி ஒரு கட்சியோடு சேர்ந்து ஒரு அரசனுடைய அமைப்பு இணைந்த மாதிரி செயல்படுது சொல்லுங்க. இது 1000 கோடி இல்லை, அதுக்கும் மேலேயே ஊழல் நடந்திருக்கலாம். ரெண்டாவது ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறீங்க. இந்த படக்கம் எப்போதுலேருந்து உங்களுக்கு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறது? ஒரு ரைடு பண்ண உடனே இந்த ரைடில் வந்துட்டு நாங்கள் கண்டுபிடிச்சது இது அப்படின்ட்டு ப்ரெஸ் ரிலீஸ் எப்போ கொடுத்துருக்குறீங்க? நீங்கள் பாட்டுக்கு ரைடு பண்ணுவீங்க, போவீங்க. நாங்கள் வெளியில் இருந்துட்டு செய்தி எடுத்துக்கிட்டு நாங்கள் ஏதோ கிடைக்கிற செய்தி வச்சு நாங்கள் போடுவோம், அவ்வளவுதான். முதல் முறையாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறீங்க. ஏன் கொடுக்குறீங்க? உங்களுடைய இது வந்துட்டு வழக்காக ஃபைல் பண்ணணும் கோர்ட்டில். அது செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், நீதிமன்றத்தில் கொண்டாங்க, தண்டிங்க. அதை பற்றி எந்த பிரச்சனையுமே கிடையாது. இது என்ன விதமான முறைன்னு நான் கேட்குறேன். அப்போ எல்லாமே வந்துட்டு அரசியல் ரீதியாக ஒரு உள்நோக்கம் கொண்டதாகவே இருக்கு. இந்த குற்றச்சாட்டு சில வருடங்களுக்கு முன்பாகவே வந்தது. 10 ரூபா பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா. ஏன் அப்போ நடவடிக்கை எடுக்கல? என்னோட கேள்வி என்னன்னா, எப்போ வந்துடுச்சுதான், ரொம்ப நாளமா நடக்கிறதா. நீங்க இந்த வெறும் 10 ரூபாயிலேயே எல்லாரும் கவனம் செலுத்துறீங்க. இன்னொன்று கூட நடந்துச்சு. அதாவது கலால் வரியை கட்டாமலேயே சரக்கு விற்கப்பட்டிருக்குது. அதே விலைக்கு பார்கள்ல அந்த சரக்கு தான் விற்கப்பட்டிருக்குது. கலால் வரி கட்டாமலேயே சாயந்தரத்துல நைட்ல ஓடின சரக்கெல்லாம் அப்படிப்பட்டது. இதை தமிழ்நாட்டில் இருந்த பத்திரிகையாளர்கள் மற்றவர்கள்லாம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கே சொன்னாங்க. யாரு? இவங்க மணல் தொடர்பாக ரைடு பண்ணாங்க இல்லையா? அப்போ நான் அதெல்லாம் பேசியிருக்கிறேன், பதிவு பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வெறும் 10 ரூபாய் வச்சு நீங்கள் கணக்கு போட்டுட்டு இருக்கிறீங்க. இந்த சொல்லுங்க, கலால் வரி விதிப்பு, கலால் வரி கட்டாமலேயே எடுத்து வெளியில் சரக்கு வித்த கதையெல்லாம், அதெல்லாம் ஏன் அப்போ நடவடிக்கை எடுக்கல? ஏன் அதை முடியாதா? கண்டுபிடிக்க முடியாதா? எக்ஸைஸ் டியூட்டி பெய்ட் அப்படின்ற ஒரு ஸ்டிக்கர் ஒன்று இருக்கணும்ல வித்த சரக்குல எல்லாம். அது எல்லாமலே எடுத்துட்டு வித்துருக்குறாங்களே. ஆனால் எக்ஸைஸ் டியூட்டிக்கான கட்டணத்தையும் சேர்த்தா மாதிரி வசூல் பண்ணி தான் அந்த சரக்கு வித்துருக்குறாங்க. அதை எங்க காட்டிடுறது இடி? ஸோ இவங்களுக்கு லிமிட்டட் பர்பஸ், டார்னிஷ் தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இமேஜ், அவ்வளோதான். மற்றபடி இவங்க ரொம்ப அதுக்கப்புறம் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் சைலண்ட் ஆக்குவாங்க. எனக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் அப்படிதான் போகும். ஆமாம். இல்லை, டெல்லியில் நடந்த மாதிரி, சத்தீஸ்கரில் நடந்த மாதிரி அங்கேயும் மதுபான அந்த முறைகேடு வழக்கில் தான் கெஜ்ரிவாலினுடைய அந்த அரசாங்கத்தை ஸ்தம்பிக்க செய்தார்கள். கெஜ்ரிவாலினுடைய வழக்கை நான் தான் ஃபுல்லாக பார்த்தவன். முழுக்க என்ன கேட்டது உச்சநீதிமன்றம் அவரையும் மனிஷ் சிசோதியாவையும் அவருடைய ஒரு எம்பியையும் அப்புறம் வந்துட்டு சந்திரசேகர் ராவருடைய மகள் கவிதாவையும் ரிலீஸ் பண்ணும்போது உச்சநீதிமன்றம் சொன்னது என்ன? ஒன்று தான், ஒரு வாக்குமூலத்தை வச்சு நீங்கள் வாக்குமூலங்களை வச்சு கேஸ் போட்டிருக்கீங்க. அடிப்படை ஆதாரம் எதுவுமே உங்கள்கிட்ட இல்லை. இந்த கேஸை எப்போ நடத்துவீங்க, எப்போ அது முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னாலே முடியல. ஒரு நீதிபதியான எங்களுக்கே தெரியல. அதனால் நீங்கள் போட்டிருக்கிற வழக்குக்கு ஆதாரம் தேடி நீங்கள் வழக்கு நடத்துகிற வரைக்கும் இவங்க சிறைக்குள்ளே இருக்கணும்னு வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவங்களை நாங்கள் பெயிலில் விடுவிக்கிறோம் சொன்னாங்களா இல்லையா? எவ்வளோ பெரிய விளக்கத்தை உச்சநீதிமன்றம் கொடுத்துச்சா இல்லையா? இன்னைக்கு அது இருக்குது, அப்படியே தான் இருக்குது. செந்தில் பாலாஜி வழக்கில் முகாந்திரம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்படிதான் நினைக்கல, நிச்சயமா நினைக்கல. ஆனால் நீ கோர்ட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு வை, அதான் இங்கே ரொம்ப முக்கியம். நீ ஆதாரத்தை கைப்பற்றிருக்கிறல்ல, கோர்ட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு வை. ஏன்னா உங்ககிட்ட 10 ரூபாய் சேர்த்து வாங்கினதுக்கான ஆதாரம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இவ்வளோ அமௌண்ட்டு வெளில போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கான ஆதாரத்தை நீ பிடிச்சிருப்பல்ல, டாக்குமெண்ட்ரி எவிடன்சஸ். அதானே இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்?
அப்போ அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வை கோர்ட்ல வச்சு இந்த பாரு இவ்வளோ காரணங்கள் இருக்கு, நாங்கள் ஒரு விசாரணைக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லு. அதை விட்டுட்டு ஏன் இந்த ப்ரெஸ் ரிலீஸை கொடுத்துட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறேன்றதான் என்னோட கேள்வி. இன்னொரு குற்றச்சாட்டை அறப்போர் இயக்கம் வைத்திருக்கிறது. 10,000 கோடி அளவுக்கு ஊழல் இந்த கூட்டுறவு துறையில் இந்த பொருட்களை கொள்முதல் பண்ணதில்லை. ஆமா நிச்சயமா இருக்கு, அறப்போர் இயக்கம் சொல்லி இருக்குது. இன்னொன்று இருக்குது, மணல் கொள்ளையை பற்றி ED சொன்னதே இருக்குது. டிவிஎஸ்சிக்கு கேஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு டிவிஎஸ்சி கேஸ் போடல. டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் தமிழ்நாட்டினுடைய அந்த துறை கேஸ் போடல. எல்லாம் அப்படி அப்படியே இருக்குது. அறப்போர் ஜெயராமன் சொல்றது கொஞ்சம் என்ன வித்தியாசமா இருக்கு. பிஜேபியும் திமுகவும் இணைந்து கொண்டு இந்த ஊழலை நடத்தி இருக்கு. ஏங்க எல்லா ஊழல்லையும் பங்கு இருக்குங்க, இல்லாட்டி அவங்க மேலே வரமாட்டாங்க. இதெல்லாம் ஒரு நெகோசியேஷனுக்காக செய்யறது தான். எல்லாருக்குமே எடப்பாடி பழனிசாமி இருந்த போதும் கூட அவர்கள் பங்காளிகளே உடைய பகையாளிகள் கிடையாது. இன்னைக்கும் திமுகவையும் பிஜேபியும் பொறுத்த வரைக்கும் அவங்க சும்மா ஒரு கொள்கை ரீதியான வித்தியாசம் உடையதானே உடைய கல்லாவை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்று தான். கடை தான் வேற, கல்லாலாம் ஒன்று அப்படின்ட்டு சொல்லிட்டு ஜெயகாந்தன் ஒன்று சொல்லுவாராம். அதுதான் எல்லாருக்கும் ஒரே விதமான கல்லா தான். மணல் கொள்ளையை பற்றிட்டு இவர் பேச சொல்லுங்க பார்ப்போம், எடப்பாடியை பேச மாட்டார். இந்த கொள்ளையை பற்றிட்டு பேச சொல்லுங்க பார்ப்போம், பேச மாட்டார். ஏன்னா இவங்க அடிச்சது. ரெண்டாவது விஷயம், இதெல்லாம் அவங்க பங்கு தந்துருக்கிறாங்க. அந்த பங்கு தந்த விவரங்கள் எல்லாம் ஸ்டாலின் கிட்டே இருக்குது. யார்கிட்ட பங்கு தந்துருக்காங்க? பிஜேபி கிட்ட பங்கு தந்துருக்குறாங்க. இந்த நாட்டில் ஊழல் அப்படின்றது எங்க கார்பரேட்டுக்கிட்ட வந்துட்டு தேர்தல் நிதினு வாங்குறது தப்புன்னு சொல்லிட்டு இருந்த சட்டம் இருக்கும்போது சட்டத்தை மாற்றி அவங்களுடைய பேரை தெரிவிக்கலாமலேயே அவங்க வந்துட்டு நிதியை கொடுக்கலாம், அரசியல் கட்சிகள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னதை, ஒரு சட்டமாக்குனதை நீதிமன்றம் நிராகரிச்சிச்சுல்ல. நான் பாஜகக்காரங்கள தூக்கலையை தொங்கிட்டாங்க. சட்டம் போட்டு அயல்நாட்டு நிறுவனங்களிடமிருந்து நிதி பெறுவது குற்றம். பாஜக காங்கிரஸ் ரெண்டுமே வாங்கியிருக்குது. அருண்ஜேட்லி என்ன பண்ணாரு? அப்படி வாங்குவது தவறல்ல. இந்த நாட்டில் வந்துட்டு அவங்க தொழில் நடத்தினா அப்போ இந்த நாட்டு கம்பெனி தான் அப்படின்னு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சட்டப்பூர்வமாக தவறுன்றத சட்டப்பூர்வமாக சரி நாக்குனாங்களா இல்லையா? நடந்துச்சு. உடனே அந்த இவர்கிட்ட இதெல்லாம் வாங்கினது வந்துட்டு அந்த வெளிநாட்டில் இந்த ஸ்டெர்லிங் வேதாந்தா நிறுவனத்துக்கிட்ட வாங்கின அந்த இதெல்லாம் நியாயப்படுத்தப்பட்டது. சட்டத்தை வச்சுட்டு விளையாடலையா பிஜேபி? இதான். ஸோ ஊழல் அப்படின்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னோம்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய உள்ளபடியான ஊழல் எது அப்படின்னு எது அதனுடைய பார்வையாக இருக்கணும் அப்படின்னோம்னா மணி லாண்டரிங். அதான் என்னுடைய பங்குகளில் வெளிநாடுகள்ல இருந்துட்டு 20,000 கோடி முதலீடு செய்யப்பட்டது. எப்படி நீங்க வந்துட்டு கண்டுக்காத விட்டீங்க? ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினாரு. வெளிநாட்டுல இருந்துட்டு முதலீடு இந்திய நிறுவனத்துல முதலீடு செய்யப்பட்டது அப்படின்னு எப்படி அப்படின்றத கேட்டாரு. ஏன் அதை பத்தி விசாரிக்கல ED? நம்ம செந்தில் பாலாஜியினுடைய 1000 கோடியை பேசுறோம்ல, 20,000 கோடிக்கு என்ன பதில்? நாடாளுமன்ற அவை குறிப்பில் இருந்துட்டு ராகுல் காந்தி பேசுறதெல்லாம் நீக்கினாங்களா இல்லையா? ஊழல் இந்த நாட்டில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது. யார் எது பண்ணாலும் அவங்கள தண்டிக்கணும். செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், அது யாரா வேணாலும் இருக்கட்டும், தண்டிக்கப்படணும். தண்டிப்பீங்களா நீங்க வழக்கு போட்டு? அதான் என்னுடைய கேள்வி. இல்ல அரசியல் லாபத்துக்காக சொல்லிட்டு போயிடுவீங்களா? இவரும் சொல்றாரு கன்சைன்மெண்ட்டா வந்துட்டு ஊழல் நான் வெளியிடுவேன்னு சொன்னாரு அண்ணாமலை. முதல்ல ஒரு கன்சைன்மெண்ட் வெளியிட்டார். அதில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது இப்போ ED? இல்லாட்டி இன்கம் டேக்ஸ் இல்லை CBI என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அப்போ எதுக்கு இதெல்லாம் போடுறது சொல்லுங்க? அப்போ யாரை முட்டாளாக்குறீங்க நீங்க அரசியல் பேசி? அதான் கேள்வி. உங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடி இதை கிளப்பி விடணும். அதான் உடனே வானதி பேசுறாங்க, எல்லாரும் பேசுறாங்க, அண்ணாமலை வானதி வரைக்கும் பேசுறாங்க. தான் நாம கேட்குற கேள்வி தான், ஏன் நீங்க வழக்கு போட்டு விசாரணை நடத்தி இப்ப முன்னாடி போட்ட வழக்கு என்னாச்சு? செந்தில் பாலாஜி மேல என்ன ஆச்சு? 1,62,00,000 என்ன ஆச்சு? அதையே நிரூபிக்க முடியல உங்களால. எத்தனை வருஷமா எவ்வளவு ரைடு பண்ணீங்க? எவ்வளவு காலம் அவரை உள்ள வச்சுங்க? 450 நாள் 460 நாள் உள்ள வச்சுங்களே. என்ன பண்ணுது ED சொல்லுங்க? அப்போ பொலிட்டிக்கல் வெண்டட்டா, அரசியல் பழிவாங்குதல் அப்படின்றது தான் உண்மை அப்படின்றது தெரியுதா இல்லையா? கேட்குறேன், தெரியுதா இல்லையா? அவ்வளோதான். நிறைய விஷயங்களை பகிர்ந்து நன்றி.